வணக்கம். ஒரு ஆசைய, குறிப்பா ஒரு சாப்பாட்டு ஆசைய அடக்க முடியாம கஷ்டப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு காரணம் உங்க மன வலிமை ரொம்ப கம்மின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க. உண்மை அது கிடையாது. வாங்க, நம்ம மூளைக்குள்ள உண்மையிலே என்னென்ன நடக்குதுன்னு ஒரு டூர் போயிட்டு வருவோம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. உங்க முன்னாடி சூடா சாக்லேட்லாம் உருகி வழியிற ஒரு குக்கி இருக்கு. அது வேண்டான்னு சொல்றது ஏன் அவ்வளோ பெரிய மலைய புரட்டுற மாதிரி இருக்கு? இந்த சிம்பிளான கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே ஒளிஞ்சிருக்கு. அட ஆமாங்க, நீங்க சரியாதான் கேட்டீங்க. இது உங்க வில் பவர் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. அப்போ உண்மையான வில்லன் யாரு? வாங்க கண்டுபிடிக்கலாம். சரி, இத புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒவ்வொருத்தர் மண்டைக்குள்ளேயும் ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அதுவும் பல 1000 வருஷமா நம்ம கவனத்துக்காக நடக்கிற ஒரு போர் இது. அதாவது நம்ம கிட்ட 2 டிரைவர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் நம்ம ஆதிவாசி மூளை, செம்ம வேகம் பொறுமையே கிடையாது, உடனடி சந்தோஷம் மட்டும்தான் குறி. இன்னொருத்தர் நம்ம அறிவு மூளை, இது ரொம்ப ஸ்லோ, நிதானமா யோசிச்சு இது நல்லதில்ல அப்படின்னு பின்விளைவுகளை பத்தி யோசிச்சு ஒரு முடிவெடுக்கும். இந்த சண்டையில நம்ம ஆதிவாசி மூளை எப்படி எப்பவுமே ஜெயிக்குதுன்னு தெரியுமா? அதுக்கு ஒரு சீக்ரெட் ஆயுதம் இருக்கு. அதான் டோபமைன். இந்த கெமிக்கலை வச்சு நம்ம நல்ல மூளையையே அது ஹைஜாக் பண்ணிடுது. அது எப்படின்னு பாப்போமா? சயின்ஸ்ல இதுக்கு விஷுவல் கியூ ட்ரிகர்னு ஒரு பேர் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, கண் ஒரு விஷயத்த பாக்குது, உடனே மூளையில ஆசைக்கான ஸ்விட்ச் ஆன் ஆயிடுது. அவ்வளவுதான். இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது, நம்ம கண்ட்ரோல்லே இல்லாம நடக்கிற ஒரு விஷயம். இந்த முழு ப்ராசஸ்மே கண்ணு இமைக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சிடும். ஸ்டெப் 1, கண் அந்த குக்கிய பாக்குது. ஸ்டெப் 2, ஆதிவாசி மூளை டேய் ஜாலி ஜாலின்னு அலாரம் அடிக்குது. ஸ்டெப் 3, டோபமீன் ஒரு சுனாமி மாதிரி மூளைய தாக்குது. ஸ்டெப் 4, நம்ம அறிவு மூளை யோசின்னு சொல்றதுக்குள்ள கை அந்த குக்கியை எடுத்து வாயில போட்டிருக்கோம். அதனால தான் சொல்றேன், இந்த வேகமான கெமிக்கல் ரேஸ்ல நம்ம லாஜிக் மூளை எப்பவுமே செகண்ட் தான் வரும். வில் பார மட்டும் நம்ம தோத்துட்டே தான் இருப்போம். சரி, பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கு தீர்வில்லையா? இருக்கு. நம்ம மனசோட மல்லு கட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். அதுக்கு பேர்தான் சூழல் தீர்வு. இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான மன்றமே இதுதான்னு சொல்லலாம். நல்லா கேட்டுக்கோங்க. உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலையை கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்மளோட கோல் அந்த ஆதிவாசி மூளையை அடிச்சு அடக்கிறது கிடையாது. அதை ஏமாத்தணும், அதுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்ல படாம பண்றது, நல்ல விஷயங்களை ஈஸியா கண்ணு முன்னாடி வைக்கிறது. இதுதான் பிளான். வாங்க, இந்த ஐடியாவை எப்படி நம்ம நிஜ வாழ்க்கையில, அதுவும் நம்ம கிச்சன்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல நாம எல்லாரும் பொதுவா செய்யற ஒரு பெரிய தப்ப பாத்துருவோம். இதெல்லாம் நாமளே நமக்கு வச்சுக்கிற ஆப்ப மாதிரிதான். யோசிச்சு பாருங்க, ஜங்க் ஃபுட் பாக்கெட் எல்லாம் கண்ணுல படுற மாதிரி டைனிங் டேபிள் மேல வைக்கிறது, பிஸ்கெட் மிக்சர் டப்பாவெல்லாம் கிச்சன் மேடை மேலேயே பரப்பி வைக்கிறது, அப்புறம் இருக்கிறதுலே பெரிய காமெடி, இதெல்லாம் பசங்களுக்காக வாங்கினது, நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே வாங்கி வைக்கிறது. இதெல்லாம் நம்ம ஆதிவாசி மூளைக்கு நாமளே போடுற விருந்து. அப்போ சரியான வழி என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க சூழலை கட்டுப்படுத்துறது. ஆசைய தூண்டுற பொருளே கண்ணுல படலைன்னா ஆசை எப்படி வரும்? இதோ 3 சிம்பிள் ரூல்ஸ். 1, அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ட வீட்டுக்குள்ளேயே கொண்டு வராதீங்க, அவ்வளோதான். 2, பழங்கள், நறுக்கி வச்ச கேரட், வெள்ளரிக்காய் மாதிரி நல்ல விஷயங்களை கண்ணுல படுற மாதிரி கைக்கு எட்டுற தூரத்துல வைங்க. 3, ஒருவேளை தப்பான ஒரு பொருளை சாப்பிடணும்னு தோணுனா கூட அதுக்கு நீங்க கஷ்டப்படணும். அதாவது அதை போய் கடையில வாங்கணும், காசு செலவழிக்கணும், இப்படி ஒரு பெரிய வேலையா மாத்திடுங்க. மொத்தத்துல ஐடியா இதுதான். நல்ல சாப்பாட்டை ஈஸியாக்குங்க, கெட்ட சாப்பாட்டை கஷ்டமாக்குங்க. நல்லதா கண்ணு முன்னாடி வைங்க, கெட்டத கண்ணுல படாம ஒளிச்சு வைங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்க ஆதிவாசி மூளை கூட யோசிக்காம நல்லதையே தேர்ந்தெடுக்கும். அப்போ ஆரோக்கியமான பழக்கங்களோட உண்மையான ரகசியம் நம்ம மனவலிமையில இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலைய நமக்கு சாதகமா புத்திசாலித்தனமா மாத்திக்கிறதுல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, மனவலிமைங்கிறது தினமும் ஒரு சண்டை போடுற மாதிரி. அது நம்ம எனர்ஜி எல்லாம் காலி பண்ணி ஒரு நாள் நம்மள தோற்கடிச்சிடும். ஆனா சூழ்நிலைய கட்டுப்படுத்துறதுங்கிறது அந்த சண்டைக்கே இடமில்லாம பண்றது. இது உங்க எனர்ஜியை சேவ் பண்ணும், நீங்க ஜெயிக்கிறதுக்கு கேரண்டி கொடுக்கும். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு மனவலிமை அதிகமோன்னு அர்த்தம் இல்ல, அவங்கள சுத்தி ஒரு நல்ல சூழ்நிலையே அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுதான் முழு கதையோட சாராம்சம். சரி, இதெல்லாம் கேட்டீங்க. இப்ப உங்களுக்கான கேள்வி. உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னா உங்க மனசோட போராடுறத நிறுத்துங்க, உங்க சூழ்நிலைய மாத்துங்க. இப்பவே யோசிச்சு சொல்லுங்க,
இன்னிக்கு உங்க கண்ணுல இருந்து நீங்க மறைக்க போற அந்த ஒரு பார்வை தூண்டுதல் எது?